40 முதல் 50 வயது வரையுள்ள காலம்தான் மனிதனின் மிகச் சுமையான காலம் என்றால் நம்புவீர்களா? காலம் மிகப்பெரிய ஒரு ஆசான். நமது குழந்தை பருவம் கனவுகளால் சூழப்பட்டது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கனவு. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அதேபோல் இளமை காலம், பதின்ம வயது, காதல், விளையாட்டு, கல்வி என எல்லாமே இனிமையானது. ஒவ்வொன்றும் இனிமையான புதுமையான அனுபவங்களை தந்து போகும். எந்த பொறுப்பும் இல்லை. எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. துணிந்து எந்த முடிவையும் எடுக்க முடியும். நண்பர்கள் சூழ் உலகமாக இருக்கும். ஆனால் 40 வயதை தொடுகின்ற போதுதான் எல்லாமே படிப்படியாக நம்மை இறுக்க ஆரம்பிக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை, அழுத்தம், பொருளாதார சுமை, குடும்பச் சுமை அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம்மை நெருக்கும். இந்த வயதிலேயே வாழ்க்கை மீதான திருப்தி மிகவும் குறையும் என்பது பல ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எமது வாழ்க்கையில் மிகவும் கடினமான வயது பகுதி இது. உதவிக்கு யாரும் வரமாட்டார்கள். தனித்து விடப்பட்டது போன்ற ஒரு உணர்வு. சிக்கனமாக வாழ ஆரம்பிப்பார்கள். உதாரணமாக, இறுதியாக உணவுண்ணும் பழக்கத்தை கொண்டருவார்கள். மிஞ்சிய எல்லாவற்றையும் சேர்த்து உண்ணுவார்கள். பற்பசை தீர்ந்த பின்பும் முழு பலத்தையும் பிரயோகித்து நசித்து முடியும் வரை பாவிப்பார்கள். தேய்ந்த செருப்பு, பல மாதம் கழித்து முடிவெட்டுதல், உடைகளை தைத்து பத்திரமாக பாவித்தல் போன்றன. இந்த வயதிலேயே அவர்களது பெற்றோர்கள் முதுமை பிராயத்தை அடைந்திருப்பார்கள். அவர்களை நினைத்து கவலை. இவர்களது பிள்ளைகள் அப்போதுதான் வளரும் பிராயம். செலவுகள் அதிகரித்தபடியே இருக்கும். அதை நினைத்தும் கவலை. ஆனால் இது நிரந்தரமானதல்ல என்பதுதான் உண்மை. இந்த வயதிலேயே கடக்கும் போது அனுபவம், ஏற்றுக்கொள்ளும் தன்மை, வாழ்க்கை புரிதல், விட்டுக் கொடுப்பு என எல்லாமே அதிகரித்திருக்கும். மிகவும் ரசிப்புத்தன்மையுடைய வயது அதன் பின்னர் தான் வரும். பிள்ளைகள் பேரன்களின் வளர்ச்சியை ரசித்தபடியே நாட்களை கடத்தலாம். நிம்மதி, ஆன்மீகத்தை தேடும் வயது. எனவே வாழ்க்கை எல்லா படிகளையும் கடந்துதான் வர வேண்டும். அதுதான் சவால். இதுவே இயற்கையின் நியதி. இதில் நீங்கள் எந்த பகுதியில் உள்ளீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே.